நான் நர்ஸ் ஆகணும் டாக்டர். அதுக்குண்டான ரிக்வயர்மெண்ட் எனக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த எஸ்பிஎம் முடித்ததுக்கப்புறம் அதோட ரிக்வெஸ்ட் அதிகமாகிட்டே தாங்க இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு நர்ஸ் ஆகிறதுக்கு உண்டான ஆஃப்டர் எஸ்பிஎம் அதோட ரிக்வயர்மெண்ட் என்னது அப்படின்ற தெளிவு எஸ்பிஎம் முடித்த மாணவர்களுக்கு மட்டும் இல்லைங்க. ரொம்ப முக்கியமாக இப்போ ஃபார்ம் 3 ஃபார்ம் 4 படிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, எஸ் நான் ஒரு நர்ஸ் ஆகணும் அப்படின்ற கனவோட அவங்களுக்கும் நிச்சயமாக இது பயன்படும். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரிக்வயர்மெண்ட் இருக்குது. ஷார்ட்கட் இல்லை பிள்ளைகளா எப்பயுமே கல்விக்கு. ஸோ கண்டிப்பாக அதை வந்து இப்போயே தெரிஞ்சிருச்சுன்னா சரி இந்த பாடம் தேவை, இதுக்கு எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா அது அவங்களோட கனவு. இப்போ இருந்து ஏர்லியாக தயாராகிடுவாங்களே. ஏன்னா எஸ்பிஎம் முடிச்சுட்டு எனக்கு தெரியாது டாக்டர், இதுதான் வந்து ரிக்வயர்மெண்ட் எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு அந்த சொல்லக்கூட சூழ்நிலை நண்பா இது ஏற்படக்கூடாது. இது நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நிச்சயமாக உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த விவரங்கள் தெரியணும். இது நர்சிங்க்கு மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் என்னோட கேரியர் பாத்வே வந்து ஒவ்வொரு காணொலிகளாக ஒவ்வொரு துறை சார்ந்த ரிக்வயர்மெண்ட் கண்டிப்பாக நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ நர்சிங் ஆக்சுவலி வந்து வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ரொம்ப சிம்பிள். பரவலான அனௌன்ஸ் பண்ணி வந்து அரசாங்கத்திலிருந்து வந்துருச்சு. அதாவது ஒரு நர்ஸாக ஆஃப்டர் எஸ்பிஎம் நீங்கள் அப்ளை பண்ணணும் படிக்கிறதுக்கு அப்படின்னா எஸ்பிஎம்ல குறைந்தது 3 கிரெடிட் இருக்கணும். இது 5லேருந்து 3ஆக குறைச்சிட்டாங்க 2025. 3 கிரெடிட் எந்தெந்த பாடம்னா பிஎம், மேத்ஸ், சயின்ஸ் அல்லது ஏதாவது ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட். அப்போ பயோ ஃபிசிக்ஸில் எடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, ஏதாவது சயின்ஸ் சப்ஜெக்ட். 3 பாடத்தில் மினிமம் கிரெடிட் இருக்கணும். 2 பாடங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இதை தவிர 2 பாடங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். குறிப்பாக இங்கிலீஷ் பாஸ் கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து பேசிக் ரிக்வயர்மெண்ட் நீங்கள் டிப்ளமா இன் நர்சிங் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. டிப்ளமா இன் நர்சிங் வந்து கண்டிப்பாக பிடிபிடியில் படிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஃபுல் ஸ்பான்சர்ஷிப்பில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது எல்லாமே மலேசியன் நர்சிங் போர்ட் வந்து ரெகுலேட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ ஏற்கனவே ஃபார்மசி பற்றி ஒரு காணொலி போட்டிருந்தேன் கேரியர் கைடன்ஸில். ஸோ அங்கேயும் சொல்லி இந்த ஃபார்மசி பாடி அப்படின்னு. ஸோ இங்கேயும் வந்து மலேசியன் நர்சிங் பாடி வந்து இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ பிள்ளைங்களா இப்போ எஸ்பிஎம் முடிச்சிட்டிங்க. இப்போ நான் சொன்ன ரிக்வயர்மெண்ட் உதாரணத்துக்கு மேத்ஸில் கிரெடிட் இல்லை, மற்றதெல்லாமே ஓகேவாக இருக்குது அப்படின்னா ஷார்ட்கட்லாம் இல்லை. மேத்ஸை வந்து நீங்கள் உலங்கன் அல்லது ஜூலை பேப்பர் எடுக்கணும். புரிஞ்சிருச்சுங்களா? பிஎம்ல கிரெடிட் இல்லாத பிள்ளைங்களையும் நான் பார்த்துருக்கேன். எஸ் ஜூலை பேப்பர் அல்லது உலங்கன் எடுக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரிசல்ட். இந்த ரிசல்ட் இல்லைன்னா 2 வழி தான் இருக்குது. ஒன்று உலங்கன் எடுக்கணும், இல்லாட்டி எஸ் உங்களோட கனவுகளை அடுத்த ஹை வேல்யூ வேறு என்ன வாய்ப்புகள் இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்னு மாற்றிக்கணும். ஓகேங்களா? அண்ட் ஃபார்ம் 3 ஃபார்ம் 4 படிக்கிற பிள்ளைங்களா நீங்கள் இப்போ டேக் நோட் படிங்க, கருத்தில் எடுத்துக்கங்க. இதுதான் உங்களோட ரிக்வயர்மெண்ட். எஸ் இப்பயே உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்குண்டான தயார் நிலையை இப்போ இருந்தே வந்து ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஸோ இந்த கேரியர் பாத்வே இந்த சீரீஸில் வந்து அடுத்தடுத்து ஏற்கனவே ஃபார்மசி பண்ணிட்டேன், இப்போ நர்சிங், அடுத்தடுத்து ஒவ்வொரு துறை சார்ந்த தகவல்களும் கண்டிப்பாக நான் பரிமாறிக்க போகிறேன். ஏன்னா அதுக்கு முன்னுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், ரிசல்ட் அனுப்பி வச்சுட்டு கனவு சொல்லிவிட்டு எஸ் இதுக்கு எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கா டாக்டர் அப்படின்னு அந்த கேள்வியை தெளிவாக கேளுங்க. நிச்சயமாக என்னோட வழிகாட்டுதல் உங்ககிட்ட தொடர்ந்து இருக்கும். இப்படி தொடர்பு கொள்வது உங்களுக்கு தெரியும் தானே, மேலே பயோவில் லிங்க் இருக்கு, அதில் இணையத்தில் பேர் போட்டு சர்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன தொடர்பு கொள்கிறேன், அந்த விவரங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ பரவலாக பகிர்ந்துக்குங்க. அடுத்து எதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பகிர்ந்துங்க நண்பா. வெற்றி வணக்கம், டாக்டர் புனிதன்.